தமிழ் மாதங்களில் அற்புதமான மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆடி கிருத்திகை திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் இந்த வருடம் ஆடி கிருத்திகை 2025ஆம் வருடம் 2 நாட்கள் வருது. ஜூலை 20ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாத 16ஆம் தேதியும் வருது. அந்த ஆடி கிருத்திகை திருவிழாவுக்கான விரத முறை என்னென்ன, வழிபடும் நேரம் என்ன, அதே போல உப்பில்லாத உணவு அன்று சாப்பிடலாமா கூடாதா, அதே போல பிரச்சனைகளை தீர்க்கும் ஷட்கோண தீப வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா நம்ம இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி கிருத்திகை திருவிழாவை வழிபடும் வழிமுறை என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான மனதார விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா நம்ம கர்ம வினைகள் நீங்கும், வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோன்னா நம் வாழ்வில் இருக்கும் பல தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நட்சத்திரமாக வருவது தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய மிக மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்து 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக மாறிது அப்படின்னும் அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறது கதை.